வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 31 வியாழக்கிழமை இந்த மாசத்தோட கடைசி நாள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எதை வச்சு தொடங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வச்சு. அப்போ கிஃப்ட் நிஃப்டி நம்ம இன்னைக்கு வந்து நேற்று ஈவினிங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு டவுன் வந்துருச்சு. அண்ட் டவுன்லேருந்து மார்க்கெட் இன்னும் ரெக்கவரி ஆகலை. நம்ம நேற்று வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஏன்னா நான் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகலைன்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுனுக்கு பாசிபிள்னு. அப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதனால் லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரீகன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அனாலிசிஸை நம்ம முடிக்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை எடுக்க போகிறோம். இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு நான் பார்க்கும்போது நேற்று நமக்கு 3:30க்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேண்டில் இந்த இடத்துல ஒரு டவுன்ஃபால் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த பெரிய கேண்டில் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 0.5 ஒரு கேண்டில் மட்டுமே நமக்கு 0.5% 0.5% பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு கேண்டில். ஓகே, அப்போது இந்த செல்லிங் ப்ரெஷர் எதனால் வந்திருக்கலாம் அப்படிங்கிற நிறையா கேள்விகள் இருக்குது. அண்ட் நிறையா பேர் லிங்க் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட ஒரு நியூஸு. அண்ட் ட்ரம்ப்போட நியூஸில் அது வந்து இம்போஸ் பண்ண போகிறோன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அவங்க வந்து இன்னும் இம்போஸ் பண்ணலை. ஆகஸ்ட் 1 வரைக்கும் இந்தியாவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்துடும். ஆனால் இதனால தான் மார்க்கெட் கீழே போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு மாதமும் நமக்கு எக்ஸ்பைரி ஆகும். ஸோ போன மாதம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி. அப்போது போன மாதம் 27ஆம் தேதி மார்க்கெட் கடைசி நாள் 26ஆம் தேதி நீங்கள் 25ஆம் தேதி இருக்குது. 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகமாக மேலே போச்சு. ஓகே, அப்போது அதிகமாக மேலே போயிருக்கு. அதே மாதிரி இந்த மாதம் பார்க்கும்போது மார்க்கெட் கடைசி நாள் வந்து ஒரு மாதமும் வாலடைலிட்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி 25ஆம் தேதியும் மேலே போயிருந்திருக்கு. ஸோ அப்போது போன மாதம் ஒரு மேலே போயிருக்கிற ஒரு வாலடைலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் கீழே வர்ற வாலடைலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு டவுன்ஃபால் இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கிற இந்த ஒரு டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா பியூராக நியூஸ் பேஸ்டு கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னா ஒரு டவுட்ஃபுல் தான் ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து அங்கே யூஎஸில் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணனால, இந்தியா மேலே டேக்ஸ் இம்போஸ் பண்ணனால நம்மளோட யூஎஸ்டி வெர்சஸ் டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போயிருக்கு. அண்ட் இப்போ இருக்கிற ப்ரைஸ் தான் 87.6 ரூபாய் தான் யூஎஸ்டியோட ஒரு ஆல் டைம் ஹைன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த பாருங்கள், நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா 1997 நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இது லிஸ்ட் ஆகும்போது வெறும் 7 ரூபாயாக இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2013-14 பார்த்தீங்கன்னா 50 ரூபாயாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து யாருமே கவனிக்க மாட்டேங்கிறோம். இந்த 50 ரூபாயில் இருந்தது மார்க்கெட் அப்படியே போய் 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2022லேருந்து 24 வரைக்கும் 80 ரூபாயிலே இருக்குது. ஸோ 2 வருஷமும் ஆல்மோஸ்ட் 80 ரூபாயில் இருந்திருக்கு. மார்க்கெட் கீழேயும் வரல, மேலேயும் போகல. ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட யூஎஸ்டி ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த யூஎஸ்டி ரேட் அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சோன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின் எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும். எப்போ வந்து யூஎஸ்டியோட ஸ்ட்ரென்த்து கூடுதோ அப்போ அவங்களுக்கு வந்து $1 அதாவது போன மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாலர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 86 ரூபாய்க்கு தான் ஸ்டாக் வாங்கியிருக்க முடியும். ஆனால் இப்போ யூஎஸ்டி ஸ்ட்ரென்த் ஆனனால அவங்களுக்கு இப்போது $1 வந்து 87 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்க முடியும். ஸோ 86 ரூபாயும் 87 ரூபாய்க்கும் நமக்கு ஸ்டாக் வாங்க முடியும். ஸோ அப்படிங்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடத்தான் செய்யும், குறையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்போ வந்து டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதோ, டாலர் அதிகமாகுதோ அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூடத்தான் செய்யும். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு. ரெண்டாவது, நமக்கு வந்து நேற்று நமக்கு பார்க்கும்போது கோல்டு இறங்கியிருக்கு. ஸோ நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்டு எப்போ டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ கோல்டும்
அதே மாதிரி மார்க்கெட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். அப்போ கோல்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, யூஎஸ்டி மேலே போயிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து பெர்மனெண்ட்டாக டவுனில் வச்சுக்காது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு டவுன்ஃபால் நமக்கு வந்து ஒரு மல்டிபிள் ரீசன் வழியாக இருக்குது. இது வந்து டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டுக்கு துணை போகாது. மார்க்கெட் வந்து மேபி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இல்லைனா ஒரு 2-3 நாளைக்கு மேபி நமக்கு வந்து மார்க்கெட் நெகட்டிவ் சைடு போகலாம். ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும். யூஎஸ்னால டேரிஃப் வந்தனால நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடத்தான் செய்யும். கூடுறனால மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகே. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன், மினிமம் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் நமக்கு நிஃப்டி 50ல் எதிர்பார்க்கலாம். கரண்ட் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 180 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. ஸோ நேற்று நமக்கு நிஃப்டி 50 ஆக்சுவல் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 180 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. அண்ட் இப்போ வந்து இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி நம்ம ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ ட்ரேடிங் வால்யூம் கம்மியாக இருக்கிறத கவனிக்க முடியுது. மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு ட்ரை பண்ண முடியுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு டோட்டலாக நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், ரொம்ப வந்து அந்த கேப் டவுனை மேலே போகாது. அந்த கேப் டவுனுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா நம்ம இதில் தெரியுது. அண்ட் இந்த டவுன்ஃபால் மேபி இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லைனா அடுத்த வாரத்துக்கு கண்டினியூ ஆகலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. ஸோ இப்போ கேப் டவுனுங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியில் எந்த இடத்துல கேப் டவுன் வரலாம். நான் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடம் வரைக்கும் கேப் டவுன் வரலான்னு சொல்லியிருந்தோம். விச் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சா மார்க்கெட் வந்து இந்த லெவல் கேப் டவுன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எய்தர் இந்த லெவல், அதாவது நமக்கு வந்து ஒரு 24,700 அப்படி இல்லைன்னா 24,600 வரைக்கும் கேப் டவுன் வரலாம். ஸோ இது 2 பாயிண்ட்ஸ்லேயும் நமக்கு கேப் டவுன் வரலாம். அப்போ இந்த 2 பாயிண்டில் கேப் டவுன் வந்தாலும் நமக்கு என்னென்னா நம்ம அதனால தான் நேற்று இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நிஃப்டி 50. அப்படின்னா நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,825 இருக்கும். இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னா இங்கிருந்து டவுன்ஃபால் நமக்கு 24,600 வரைக்கும் வரலாம். ஸோ இது எந்த இடத்துல கேப் டவுன் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எய்தர் இந்த இடத்துல கேப் டவுன் வருமா இல்லை இந்த இடத்துல கேப் டவுன் வருமானு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் நமக்கு பார்த்தோன்னா 24,685. அப்போது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,860. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. ஏன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து 24,860. ஸோ அப்படிங்கிறனால இப்போ இருக்கிற மார்க்கெட்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. ஸோ அப்போது எண்ட் ஆஃப் த டேயில் மேபி நமக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா நமக்கு வந்து நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் எல்லாம் இந்த கேப் டவுன்லேயே முடிஞ்சிடும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம முக்கியமாக இப்போ நம்ம 2 ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு க்ரோ ஆச்சுன்னா 24,800 வரைக்கும் போகும். அதுதான் வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பைரி. இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியும் ஃபியூச்சர்ஸோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 24,860 இருக்குது. அப்போது 24,860 வரைக்கும் க்ரோத்துக்கான வால்யூம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதை தாண்டியும் நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ்லேயும் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துச்சுன்னா 24,600 வரைக்கும் வரலாம். அப்போது நிஃப்டியை பொறுத்தளவு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னோன்னா நான் வந்து 24,800 ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக சொல்லுவேன், R1ன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து S1 இந்த சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்தோன்னா 24,600. ஸோ அப்படிங்கிறனால இந்த லெவலுக்குள்ளே தான் நமக்கு நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது நிஃப்டி இன்றைக்கி ஒரு எவ்வளோ % கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு 0.5% வந்து கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 0.5%ஆவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸ், இப்போ சென்செக்ஸ் வந்து கேப் டவுன் வந்துச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் வந்து இங்கிருந்து நமக்கு ஒரு 0.5% டவுன்ஃபால்னா எவ்வளோ தூரம் வருது, ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த சப்போர்ட் பக்கம் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு சென்செக்ஸ்க்கும் இந்த ரேஞ்ச் தான், நம்ம ஏற்கனவே சொன்ன ரேஞ்ச் தான். மேக்ஸிமம் போனால் 81,500 வரைக்கும் சென்செக்ஸ் போகும். அண்ட் சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 81,700 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். அப்போது இன்னை வந்து ஹை வாலடைலிட்டி மார்க்கெட்,
அதனால நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். ஸோ அதிகமான பொசிஷன்ஸ் வாங்காதீங்க. நீங்க வந்து அட் த மணிக்கு பக்கத்துல வாங்குங்க. ஏன்னா அவுட் ஆஃப் த மணில நமக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும். ஆனா அந்த சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்க வந்து அவுட் ஆஃப் த மணில பொசிஷன் எடுக்காம அட் த மணிக்கு பக்கத்துல வந்து எஸ்பெஷலி கால் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அட் த மணிக்கு பக்கத்துல பொசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சென்செக்ஸோட ரேஞ்ச் 81,500 80,700. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள சென்செக்ஸ் இருக்கிறதுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணும். கேப் டவுன் வந்தாலும் ஆல்மோஸ்ட் லைக் 81,000ல தான் கேப் டவுன் ஓப்பன் ஆகும்னு சொல்லலாம். ஓகே, மூணாவதாக பார்க்கும்போது நம்மளோட பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி கேப் டவுன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 0.5% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 55,000 பக்கம் வரும். அப்போது இந்த 55,000னா நம்ம நேற்று ஒரு ஃப்ளாக் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த ஃப்ளாக் தான். ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56,200ம், பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 55,500 வரும். ஸோ இந்த 55,000 அண்ட் 55,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் பேங்க் நிஃப்டி கேன் ஆல்சோ கோ பாசிட்டிவ். ஸோ நான் 3 மார்க்கெட்டுமே எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு டவுன்ஃபால் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணி வைங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஆனால் டவுன்ஃபால் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. டவுன்ஃபால் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நேத்தோட நம்ம ரிசல்ட்ஸை பொறுத்தளவு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கும் சான்சஸ் இருக்குது, மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா நியூஸில் இருக்கிற ப்ரெஷர் US டாலர் வர்சஸ் இந்தியன் ருப்பி வந்து மேலே போயிருந்திருக்கு. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பைரி எல்லாமே இருக்குங்கிறனால கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டிலையும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் FII டேட்டா. ஸோ இந்த FIIயோட டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ அந்த நேற்று மார்க்கெட் ஸ்டேபிளாக இருந்ததுக்கு பையிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது காரணம் இல்லை, FIIயோட செல்லிங் கம்மியாக இருக்குது. நீங்கள் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 29ஆம் தேதி 11,000 கோடி அவங்க வந்து கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி 16,000 கோடி செல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ நமக்கு நெட் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துச்சு. ஓகே, ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் 30ஆம் தேதி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. மேலே அதிகமாக போகல, டவுன்ஃபாலும் அதிகமாக வரல. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகே பையிங் அதிகமாக இருக்குன்னு. கிடையாது, பையிங் அதிகமாகல. பையிங் வந்து அதே லெவலில் தான் இருக்குது. 11 crores இருந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றும் 11 crores தான் இருந்திருக்கு. ஆனால் செல்லிங் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு FIIயோட செல்லிங் கூடுமா குறையுமாங்கிறத பொறுத்து நம்மளோட மார்க்கெட் வந்து மேலே போகிறது கீழே வர்றது டிசைட் பண்ணலாம். அண்ட் நமக்கு ஒரு ஓவராலாக பிக்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வாலடைலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே எக்ஸ்பைரி இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளஸ் நியூஸும் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.